வணக்கம் நண்பர்களே! நம்ம நண்பர்களும் தங்கச்சி மடத்தில் இருக்கிற தூய சந்தியாகப்ப திருவிழாவுக்கு தான் போகிறோம். திருவிழா அன்னைக்குன்னு மட்டும் அரசுலேருந்து சிறப்பு பேருந்து விட்டுருந்தாங்க. நாம தான் முதல்ல ஏறணும். போக போக கூட்டம் வந்துருச்சு. போய் இறங்கிட்டோம். இந்த கோயிலானது 484வது வருஷ திருவிழா நடக்குது. அதாவது 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து இந்த கோயிலானது இருந்துகிட்டு இருக்கு. சப்பரத்தை பார்க்க முடியாதோன்னு ஒரு அவசரத்தில் ஓடோடி வந்தோம். பார்த்தா சரியான நேரத்தில் சப்பரத்தை பார்த்துட்டோம். முதல்ல மிக்கல் ஆண்டவர், அதுக்கப்புறம் தான் வந்தார் விழா நாயகனான தூய சந்தியாகப்பர். அவங்களுக்கு பின்னாடியே பார்த்தா மாதா வந்தாங்க. அதுக்கப்புறம் சப்பரத்தோடு சேர்ந்து நம்மளும் கோயிலை சுற்றினோம். இந்த கொடிமரத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேக்கிலே செஞ்ச 2 அடுக்கு கொடிமரம். அப்படியே கொடிமரத்தை பார்த்துட்டு போய் சந்தியாகப்பரை கும்பிட்டு வருவோம்னு போயிட்டோம். இந்த திருவிழா பார்த்தோம்னா ஒரு மதத்தினர் மட்டும் கொண்டாடுற திருவிழாவாக இருக்காது. 3 மதத்தினருமே கொண்டாடக்கூடிய ஒரு மத நல்லிணக்க திருவிழாவை தான் இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சந்தியாகப்பரை நல்லபடியாக கும்பிட்டு வெளியே வந்தா பட்டிமன்ற பேச்சாளரான குக் வித் கோமாளி ஐயா மஞ்சுநாதன் அவர்கள் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. முழு பட்டிமன்றமே நகைச்சுவையாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக நடுவர் எல்லாரையும் கலாய்ச்சி மாஸ்க் கட்டிட்டாப்புல. வருஷம் ஒரு ராட்டினத்தில் சுற்றிடுமே, இந்த வருஷம் இந்த ராட்டினத்தில் சுற்றலான்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களோடு நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா இந்த ராட்டினத்தில் சரியான கூட்டம். அப்படியே வரிசையில் நின்று டிக்கெட்டையும் வாங்கிட்டு சரி போய் சுற்றிடுவோம்னு சொல்லிட்டு போய் உக்காந்தோம். பார்த்தா அந்த ராட்டினம் ஒரு செவையில் சுற்றாமல் சும்மா 360 டிகிரியில் கிருட்டுன்னு சுற்றினதில் நமக்கு நம்ம பசங்களுக்கும் தலைலாம் சுற்றி ஒரு மாதிரி ஆகி போச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. வளையத்தை போடுற கேமில் ஜெயிச்சா மீன் தொட்டி தரதா சொன்னாங்க. நாங்கள் மீன் தொட்டியில் வளையத்தை போடாமல் கீழே போட்ட நாட்டி மீனும் கிடைக்கல, தொட்டியும் கிடைக்கல. எதை எடுத்தாலும் 125 ஒரு கடை இருந்துச்சு. நாங்கள் அந்த ஜென்ரேட்டரை வாங்கலாம்னா ஒரு ஐடியாவில் இருந்தோம். கடைக்காரர் கல்லால் அடிப்பாப்புலன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கல. சரி அதோட வீட்டுக்கு போவோம்னு கிளம்பியாச்சு. வீடியோவையும் முடிச்சாச்சு.